அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, இந்த 2026ஆம் ஆண்டு தொடக்கத்திலேயே நமக்கு ரேஷன் கடை வேலைக்காக விற்பனையாளர் மற்றும் கட்டுனர் இந்த 2 வகையான போஸ்டிங்க்கு மீண்டும் புதிய நோட்டிஃபிகேஷனாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட நமக்கு 6500க்கும் மேற்பட்ட புதிய வேக்கன்சி மீண்டும் கிடைச்சிருக்குதுங்க. சரிங்களா, இது 38 மாவட்டத்திற்கு சேர்த்து தான் இந்த 6500 ப்ளஸ் வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க. இந்த 2 வகையான போஸ்டிங் சரிங்களா, அப்ளை பண்ணணும் அப்படின்னா மினிமம் நம்ம என்ன படிச்சிருக்கணும், மேக்ஸிமம் நம்ம என்ன படிச்சிருக்கணும், மினிமம் என்ன சம்பளம், மேக்ஸிமம் என்ன சம்பளம், இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட் தேவை, அது என்னென்ன ஃபார்மெட்டில் இருக்கணும், அதை நம்ம எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும், ஸோ அதே மாதிரி என்ன வெப்சைட் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும், அப்ளை பண்ணுறது ஆன்லைனில் பண்ணணுமா ஆஃப்லைனில் பண்ணணுமா, ஸோ அதே போல் அப்ளை பண்ணும்போது அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் ஏதாச்சும் இருக்குமா, அதே போல் ஏஜ் லிமிட் என்ன, சம்பளம் என்ன, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே A to Z எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் தெளிவாக இருக்க போகுது. இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். அதே போல் அதற்கு முன்பாக நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனல், இந்த சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வரீங்க, நம்ம வீடியோவை இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய ஜாப்ஸ் வீடியோஸ் அப்டேட்ஸு, இல்லை கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய நகைக்கடன் வீடியோஸ், அதே ஸ்கீம்ஸ் அப்டேட்லாம் ரெகுலராக உங்கள் சேனலுக்கு, அதாவது உங்கள் வீடியோஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே தெளிவாக உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். சரிங்களா, ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன அப்டேட்லாம் கொடுத்துருக்காங்க, என்ன ஜாப்ஸ்லாம் வந்துருக்குன்றதை செக் பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ மறக்காமல் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே தெளிவாக நமக்கு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க என்னென்னா, தமிழ்நாடு ரேஷன் கடை வேலைக்காக மீண்டும் இந்த 2025ஆம் ஆண்டு முடிய போகிற இந்த சூழ்நிலையில் மீண்டும் அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் ஃபார் அப்ளை ஆன்லைன் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. தெளிவாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த ரேஷன் கடை வேலைகள் எல்லாமே எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ இந்த ரேஷன் கடை வேலைகள் எல்லாமே கூட்டுறவுத்துறை சார்பு தான் ரேஷன் கடைகள் எல்லாமே இயங்குது. ஸோ அதனால் கூட்டுறவுத்துறை சார்பு தான் இந்த ரேஷன் வேலைகள்லாம் மீண்டும் நோட்டிஃபிகேஷன் நமக்கு கிடச்சிருக்குதுங்க. சரிங்களா, மொத்தமாக நமக்கு 6500க்கும் மேற்பட்ட புதிய வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க. ஜாபோட லொக்கேஷன் 38 மாவட்டத்தில் எந்த மாவட்டத்தில் வேணுனாலும் நமக்கு போஸ்டிங் கொடுப்பாங்க. நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்கும். அதே மாதிரி லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம இங்கே தான் இருக்கணும். சரிங்களா, 38 மாவட்டத்தில் எந்த மாவட்டம் வேணாலும் நமக்கு போஸ்டிங் கொடுப்பாங்க. ஸோ அதே போல் இந்த ஜிடிஎஸ் அதே மாதிரி இந்த ரேஷன் வேலையை பொறுத்த வரைக்கும் 2025-26 இந்த 2 வருஷத்துக்கான சேர்த்து தான் இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதே போல் அப்ளை பண்ணுறதுக்கு ஆன்லைனில் பண்ணணுமா ஆஃப்லைனில் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா, இது முழுக்க பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேஸ் பண்ணி தான் நம்ம பண்ணியாகணும். சரிங்களா, ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது அதற்கான வெப்சைட். சரிங்களா, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அப்ளை பண்ணுறது தனித்தனியான வெப்சைட் கொடுத்துருக்காங்க. இதில் 38 மாவட்டத்துக்கு சேர்த்து நான் ஒரே வெப்சைட்டாக கொடுத்துருக்கிறேன். இந்த வெப்சைட் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கனாவே ஸோ அடுத்த ஒரு 38 மாவட்டத்துக்கு தனித்தனியான வெப்சைட் லிங்க் ஓப்பன் ஆகும். ஸோ அதையே நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம். சரிங்களா, ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஒவ்வொரு மாவட்ட வாரியாக எவ்வளவு வேக்கன்சி இருக்குன்றதை இங்கே தெளிவாக நீங்களே செக் பண்ணிக்கலாம். ஸோ அரியலூர் மாவட்டத்துக்கு 75 வேக்கன்சி, செங்கல்பட்டு 178 வேக்கன்சி, சென்னை 344 வேக்கன்சி, கோயமுத்தூர் 233 வேக்கன்சி, கடலூர் 245 வேக்கன்சி, தருமபுரி 98 வேக்கன்சி, திண்டுக்கல் 312 வேக்கன்சி, ஈரோடு 243 வேக்கன்சி, கள்ளக்குறிச்சி 116 வேக்கன்சி, காஞ்சிபுரம் 274 வேக்கன்சி, கன்னியாகுமரி 134 வேக்கன்சி, கரூர் 90 வேக்கன்சி, கிருஷ்ணகிரி 146 வேக்கன்சி, மதுரை 163 வேக்கன்சி, நாகப்பட்டினம் 98 வேக்கன்சி, நாமக்கல் 200 வேக்கன்சி, நீலகிரி 67 வேக்கன்சி, பெரம்பலூர் 58 வேக்கன்சி, புதுக்கோட்டை 135 வேக்கன்சி, ராமநாதபுரம் 114 வேக்கன்சி, ராணிப்பேட்டை 118 வேக்கன்சி, சேலம் 276 வேக்கன்சி, சிவகங்கை 103 வேக்கன்சி, தென்காசி 83 வேக்கன்சி, தஞ்சாவூர் 200 வேக்கன்சி, தேனி 85 வேக்கன்சி, தூத்துக்குடி 141 வேக்கன்சி, திருச்சிராப்பள்ளி 231 வேக்கன்சி, திருநெல்வேலி 98 வேக்கன்சி, திருப்பத்தூர் 75 வேக்கன்சி, திருப்பூர் 240 வேக்கன்சி, திருவள்ளூர் 237 வேக்கன்சி, திருவண்ணாமலை 376 வேக்கன்சி, திருவாரூர் 182 வேக்கன்சி, வேலூர் 168 வேக்கன்சி, விழுப்புரம் 244 வேக்கன்சி, விருதுநகர் 164 வேக்கன்சி, மயிலாடுதுறை 150 வேக்கன்சி, மொத்தமாக நமக்கு 6503 வேக்கன்சி மொத்தமாக கிடச்சிருக்குதுங்க. சரிங்களா,
என்னென்ன போஸ்டிங்காக நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கர் இந்த 2 வகையான போஸ்டிங்கு தான் நமக்கு மீண்டும் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. இதற்கு குவாலிஃபிகேஷன் நீங்கள் சேல்ஸ்மேனுக்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னா 12ஆம் வகுப்பு படித்து பாஸ் பண்ணியிருக்கணும். அதுவே நீங்கள் பேக்கருக்கு விண்ணப்பிக்கணும்னா 10ஆம் வகுப்பு படித்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானதுங்க. ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே தெளிவாக மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள். ஸோ மினிமம் 18 வயசுலேருந்து 42 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ அதுவே நீங்கள் வந்து 50 வயசு வரைக்கும் கூட விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ அதோட கேட்டகரிஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், செக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்க சேல்ஸ்மேனுக்கு 150 ரூபாவும் சொல்லியிருக்காங்க, பேக்கருக்கு 100 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, பிடபிள்யூ இருக்கீங்கன்னா ஃபீஸ் கிடையாது, ஃப்ரீயாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒன்லி ஷார்ட் லிஸ்ட் தான் பண்ணுவாங்க. நிறைய பேர் மத்தியில் இது வந்து காசு கொடுத்து வாங்கிடுறாங்க, ரெக்கமெண்டேஷன் மூலிமா வாங்கிடுறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சந்தேகத்தில் இருக்கீங்க. ஸோ இதோட ரியாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடந்த 2-3 வருஷங்களாகவே வந்து பார்த்தீங்கன்னாக்க ரெக்கமெண்டேஷனும் காசு கொடுத்து வாங்குவது உண்மைதான். அதுவும் எப்படின்னா இப்போ 50-50 சான்சஸ் தான். ஸோ 50% வந்து காசு கொடுத்தும் ரெக்கமெண்டேஷன் மூலியமாகவும் போகிறது உண்மை தான். அதே போல் மீதி 50% வந்து பார்த்தீங்கன்னாக்க நேர்மையான முறையில் செலெக்ஷன் பண்ணுறாங்க. டாக்குமெண்ட்டை வச்சும் இன்டர்வியூ மார்க்கை வச்சு தான் இதில் செலெக்ஷன் போடுறாங்க. ஸோ அதனால் இந்த 50%த்தில் நீங்களும் ஒரு ஆளாக இருக்கணுன்றதை முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த வேலை கிடைக்கும். சரிங்களா? ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு முக்கியமான அரசு வேலைப்பில் சந்திக்கலாம். தேங்க்யூ.